கண்டிப்பா நடவடிக்கை ஏற்படப்படும். சரிங்களா? நீங்க எக்காரணத்துக்கு கொண்டும் 3வது நமக்கு தெரியாத நபர்கிட்ட பைக்ல ஏறக்கூடாது. சரியாம்மா? சரியா? பைக்ல ஏறக்கூடாது. ஏறி போனா உங்களை எல்லாம் அவ்வளவுதான் கடத்திட்டு போயிடுவாங்க. நம்ம தெரிஞ்சவங்க மட்டும்தான் போகணும். நம்ம அம்மா அப்பா, நமக்கு அம்மா அப்பா சொல்ற நபர்கள், இவங்க கூட மட்டும்தான் பைக்ல போகணும். எக்காரணத்துக்கு கொண்டும் 3வது நபர்களோட பைக்ல போறதோ, ஆட்டோல போறதோ, பஸ்ல ஏறி போறதோ எக்காரணத்துக்கு கொண்டு போகவே கூடாது. அதுக்கு அம்மா அப்பா கூட எப்பவுமே சண்டை போடாம இருக்கணும். நீங்க யாரும் சண்டை போடுவீங்களா? சண்டை போடுவீங்களா? போவான்னு பேசுவீங்களா? அம்மா அப்பா தான் பேச மாட்டாங்கல்ல, பேசக்கூடாது. நம்ம அது நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய தாய் தந்தை. அவங்க எப்பவுமே எப்படி ஸ்கூல்ல இவ்வளவு தூரம் நீங்க நல்ல ஒழுக்கமா இருக்கீங்களோ அது மாதிரி வீட்லயும் நம்ம இருக்கணும். சரியாப்பா? அல்ல வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுக்கமா நம்ம பார்த்துக்கணும். அடுத்து உங்க பக்கத்துல இருக்கிற பசங்க கூட அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம எக்காரணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. கீழே இருக்கிற பொருள் நம்மோட பொருள் இல்லை. ஓம் பொருள் கீழே கிடைச்சுன்னா அது ஓம் பொருள். அடுத்த கிடைச்சுன்னா அது யாரோ நம்முடைய தம்பிமாருங்க, இல்ல நம்முடைய அண்ணன்மாருங்க, இல்ல நம்ம சக தோழிகளுடைய பொருட்கள். அந்த பொருளை எடுத்து யார்கிட்ட கொடுக்கணும்? இது மாதிரி கொடுத்துருக்கீங்களா? கீழே இருக்கிற பொருள் ஏதாச்சும் யாராவது வர சொல்லுங்க. என்ன பொருள் கொடுக்க? பென்சில் எங்க கிடைச்சு? யார்கிட்ட கொடுத்தீங்க? யார் அப்புறம் வாங்கினா? யார் பென்சில் தொலைச்சா? யாரும் வைக்கலையா? சரி, இந்த தங்கச்சி சொன்ன மாதிரி யாரோட பொருள் கிடைச்சுன்னா அதை எடுத்து யார்கிட்ட கொடுக்கணும்? தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? நீங்க ரோட்லயே போறீங்க, ஏதோ ஒரு பெரிய பொருள் கிடைச்சுன்னு வச்சுருவீங்க, எடுத்து ஒண்ணு உங்க பேரண்ட்ஸ்ல கொடுக்கணும், இல்லைன்னா யார்கிட்ட கொடுக்கணும்? காவல்கிட்ட கொடுக்கணும். நீங்க உங்க பேரண்ட்ஸ்ல கொடுக்கணும். சரியாப்பா? ஏன்னா ஏமாத்துவாங்க. காசை போட்டுட்டு எடுக்கிற மாதிரி ஏமாத்துவாங்க. யாரையும் நம்பக்கூடாது, முக்கியமா பெண் குழந்தைகள். சரியாப்பா? நம்ம நம்ம ஸ்கூலுக்கு வர்றோம், பேக் எடுத்துட்டு போறோம், பேரண்ட்ஸ் கூட இருக்கோம், நம்ம வரணும். இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா நீங்க யார்கிட்ட நேர சொல்லணும்? உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, இல்லையா நம்முடைய தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, உங்க டீச்சர்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க 10 ஃபோன் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா அவங்க யாரு பண்றாங்களோ அவங்க போய் நடவடிக்கை. எக்காரணத்துக்கு கூட அமைதியாவே இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தவங்களை கேள்வி பண்றாங்கன்னா நீங்க அமைதியா இருக்கக்கூடாது, அடுத்த நிமிஷமே சொல்லணும். சரிங்களாமா? ஏன்னா நீங்க எல்லாம் பெரிய பிள்ளைய வரப்போறவங்க, பெரிய பசங்களை வரப்போறவங்க. நீங்க எக்காரணத்துக்கு அமைதியா இல்லாம எதுக்குமே தைரியமா கத்துக்கணும். எப்படி தைரியமா நீங்க எல்லாரும் மைக்ல பேசுறீங்க, எப்படி தைரியமா மைக்கு பிடிக்கிறீங்க, எவ்வளவு தைரியமா நீங்க ஸ்கூலுக்கு வர்றீங்க. அப்ப நமக்கு ரொம்ப முக்கியம்னா அந்த தைரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எக்காரணத்துக்கும் நம்ம பயப்படவே கூடாது. பயம் இல்லாம எப்பவுமே